ஹாய்! ஹலோ! எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து டே வந்து 4:50க்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. ஏன்னா, இன்னைக்கு நாங்க கோவிலுக்கு கிளம்புறோம். அதனால ஏர்லியா எந்திரிச்சுட்டு வாசல் தெளிச்சு கோலமும் போட்டாச்சு. கோலம் வீடியோ இன்னைக்கு எடுக்க முடியல. ஏன்னா டைம் இல்ல. ஸோ கிளம்பிட்டு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு அந்த வேலையே சாப்பிட்டுட்டு, டிஃபன் சாப்பிட்டுட்டு ஒரு ஹார்லிக்ஸ் ஒண்ணு குடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து என் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்த ஃபேவரட் பூவு அதுவும் வச்சாச்சு. நாங்க இப்ப எந்த ஊருக்கு போயிட்டுருக்கோம் அப்டின்னா, திண்டுக்கல் பக்கம் அந்த குஜிலியாம்பாறைன்னு சொல்லிட்டு ஒரு ஊரு. அதுக்கு அடுத்து அ 4 ரோடு. அ 4 புது ரோடு. அந்த ஊர்ல உள்ள வாராகி அம்மன பார்க்க தாங்க போய்க்கிட்டுருக்கோம். ஆக்சுவலா வராகி அம்மன் தான். பேச்சு வழக்குல வாராகின்னு ஆயிருச்சா என்னன்னு தெரியல. அம்மாவ காண தாங்க போயிட்டுருக்கோம். இதுதாங்க அம்மா. பாருங்க அம்மாவ பார்க்கும் பொழுதே ஒரு மாதிரியான சந்தோஷமும், மனநிறைவும் வந்துருச்சுங்க. அங்க உள்ளவங்க சொன்னாங்க, "நம்ம வந்து பார்க்கணும்னு நெனச்சாலுமே நம்மள அம்மா கூப்பிட மாட்டாங்க. ஆனா நீங்க வந்திருக்கீங்க பெரிய விஷயம்" அப்படின்னு சொன்னாங்க. நாங்க எதிர்பார்க்கலாம் இல்லங்க. அ போயிட்டு அம்மாவ பார்த்துட்டோம். ரொம்ப சந்தோஷம். இப்பதாங்க கோவில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷமா இருக்கு. ஆனா இப்ப தான் கோவில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அ ஒரு ஆளா எடுத்து கோவில் வச்சு அவங்களா சொந்தமா கட்டி தான் வழிபடுறாங்க. அவங்க வந்து என் வீட்டுக்காருக்கு மாமா மொற. ரொம்ப ஒரு நெருங்கிய உறவு மாதிரி. இது அவங்களோட பையங்க. பிரசாதம் ரெடி பண்ணிட்டு பூஜை போட்டுக்கிட்டு இருக்காங்க. தம்பி வந்து விடவே இல்லங்க. ரொம்ப ரொம்ப பாசமா பார்த்துக்கிட்டாப்புல. முன்னாடி போய் உட்காந்துருந்தோம். எல்லாமே அம்மாவ பார்த்து ரொம்ப சந்தோஷமா 14 வகையான அபிஷேகம் பண்ணுனாங்க. நானும் வந்துட்டு நெறைய வீடியோஸ் அம்மாவ பத்திலாம் பார்த்துருக்கேன். ஆனா, முதல் முறை பார்க்கும் பொழுது எனக்கும் ஒரு வேண்டுதல் சில வச்சிருக்கேன். நல்லபடியா அம்மா நடத்தி குடுக்கணும். நடத்தி குடுத்துட்டா நானும் விரதம் இருக்கலான்னு இருக்கேன். அ அம்மாவ பார்க்குறவங்க எல்லாருக்குமே நீங்க நெனச்சதெல்லாம் நடக்கணும். எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். நானும் என்னோட மனசார வாழ்த்துறேன். ஆக்சுவலா நாங்க வந்து இயர்லியா போயிட்டோம். பஞ்சமி அன்னைக்குன்னு ஈவினிங் தான் பூஜையாம். அ வேள்விலாம் வச்சு. ஆனா எங்களுக்கு தெரியாது. நாங்க இயர்லியா போனதும் எல்லாம் முடிச்சுட்டு தான் போணும்னு சொல்லிட்டாங்க. அதனால வெயிட் பண்ணி பார்த்தோம். மக்கள் யாருமே இல்லங்க. ஒரு 4, 5 பேர் தான் இருந்தாங்க. ஆனா ஈவினிங் வர வர இந்த மக்கள்லாம் எங்க தான் இருந்தாங்கன்னே தெரியலங்க. வீடியோல பாருங்க. அவ்ளோ கூட்டங்க. மக்கள் அவ்ளோ கூட்டம் வந்து அந்த இடமே பத்தல. அ ஆக்சுவலா இன்னைக்கு யார் வந்திருந்தா அப்டின்னா, அவினாசியில உள்ள ஜோதிலிங்கம்னு சொல்லிட்டு ஒரு அஸ்ட்ராலஜி அவரு. ரொம்ப ஃபெமிலியரானவங்க போல. எங்களுக்கு தெரியாது. நாங்க அங்க போகோம்னு தான் எனக்கு தெரியும். அந்த தீபம் காட்டுறாப்புல இல்லையா? அவர் தான். அவரும் சேர்ந்து தான் கோவில் நடத்துறாங்கன்னு நெனைக்கிறேன். பட் நமக்கு கன்ஃபார்மா தெரியலங்க. எதுவும் என்னைய பிரச்சனையில மாட்டி விட்டுறாதீங்க. ஸோ அவங்களையும் பார்த்துட்டு அவங்க தாங்க எல்லா பூஜையும் பண்ணுனாங்க. அந்த மஞ்ச வேஷ்டி கட்டியிருக்கார் இல்லையா? அவர் தாங்க இந்த கோவில வந்து ஆரம்பிச்சு எல்லாமே வழிபடுறாங்க. உள்ளவே போயிட்டோம். வேள்விலாம் முடிச்சுட்டு உள்ள போய் அம்மா பக்கத்திலேயே உட்காந்து அம்மாவுடைய 14 வகை அபிஷேகமும் பார்த்தோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. இதுதாங்க இன்னையோட மினி விளாகு. ஒரு சில பல ஃபோட்டோக்களும் எடுத்துட்டு, நல்லபடியா அன்னதானமும் சாப்பிட்டுட்டு, முடிச்சுட்டு கிளம்பி வர்றதுக்கு நைட்டு 12 மணி ஆயிருச்சுங்க.